இங்க மனோஜ் மிகப்பெரிய குண்ட தூக்கி தான் இப்போ தலையில போடுறாங்க. இது கொஞ்சம் கூட இங்க ரோஹிணிக்கோ இல்ல விஜயாவுக்கோ பிடிக்கவே இல்ல. நான் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிறேன் சொல்றது அண்ணாமலைக்கும் சுத்தமா பிடிக்கல. இத கேட்டுக்கிட்டு இருந்த எங்க முத்துவுக்கு பயங்கரமா கோவம் வந்து ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வந்து எல்லாரும் இருக்கிற நேரம் பார்த்து அங்க பெட்ல அவன் முகத்துல ஊத்த அப்படியே கிளம்பி உட்கார்ந்துறாரு மனோஜ். இது விஜயாவுக்கும் ரோஹிணிக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. ஏண்டா முத்து இப்படி பண்ணனு அண்ணாமலை கேட்க அதுக்கு முத்துவும் பின்ன என்னப்பா கடை திறந்து ஒரு நாள் தான் ஆகுது அதுக்குள்ள லீவு விடுறேன்னு சொல்றான். எப்படிப்பா இவெல்லாம் வாழ்க்கையில முன்னேறி சொல்லி எங்க முத்து பயங்கரமா திட்ட இங்க ரோஹிணி அதுக்கு தான் இப்படி தண்ணியெல்லாம் கொண்டு வந்து ஊத்துறீங்களா? நேத்து நைட்டு உங்களை மாடியில படுக்க வச்சுட்டோன்ற கோவத்துல இன்னைக்கு பெட்ல தண்ணி எடுத்து ஊத்திட்டீங்க. நாங்களும் படுக்க கூடாது அப்படின்றதுனால தான் சொல்ல நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ பார்லரமா அதை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லைன்னு எங்க முத்துவும் சொல்றாங்க. டேய் மனோஜ் இப்பனாலும் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகி சரியான நேரத்துக்கு போய் கடையை ஓபன் பண்றதுக்கு பாரு. உன்னை நம்பி அங்க ஆட்கள் எல்லாம் வேலையில சேர்த்திருக்கீங்கன்னு சொல்லி இங்க ரவியும் கேள்வி கேட்க எங்க ஸ்ருதியும் திட்டுறாங்க. அதுக்கப்புறமா மனோஜ் கிளம்பி ரெடி ஆகிட்டு வர எங்க ரோஹிணி மனோஜ் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் போறாங்க. இன்னைக்கு இந்த முத்துவால இந்த பெட் இப்படி நாசமாயிடுச்சு. இன்னைக்கு நைட்டு நம்ம இதுல படுக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு எங்க ரோஹிணியும் செம டென்ஷன்ல போறாங்க. எங்க முத்துக்கிட்ட மீனாவும் எதுக்குங்க இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க பின்ன என்ன மீனா இவன் இப்படி இருக்கிறான். இவனை நம்பி மாமனார் வேற 15 லட்சம் ரூபாய் பணத்தை வேற போட்டு விட்டுருக்காரு. இவன் இன்னமும் உருப்படாதவன் மாதிரியே இருந்துகிட்டு இருக்கானேன்னு சொல்லி எங்க மனோஜை திட்டுறாங்க. ஆனா எங்க முத்துவோட எண்ணம் அந்த பெட்ல நூத்தி அந்த பெட்ல அவங்களை படுக்க விடாம பண்றது அவரோட எண்ணம் இல்ல. எங்க மனோஜ் எப்படியாவது முன்னேறணும் அவனுக்கு நல்ல புத்தி கொடுக்கணுன்ற மாதிரி தான் இங்க மனோஜ் தலையில தண்ணி எடுத்து ஊத்தி முத்துவை கிளப்பி விட்டாங்க. இதை புரிஞ்சுக்காத ரோஹிணி முத்துவை வந்து தப்பாவே தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா எங்க அண்ணாமலை வந்துட்டு யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு ஆட்களை வர சொல்றாங்க. மேல வீடு கட்டணும் முக்கியமா ஒரு ரூம் கட்டணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எங்க வீட்டுல எல்லாருமே சொன்ன மாதிரி ஒரு ஹால் 2 ரூம் வச்சு கட்டிடலாம் அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு எங்க இன்ஜினியர் வந்து பாக்குறாங்க. இது ரொம்ப முடியாது சார், இங்க கட்டுறது வந்துட்டு ரொம்ப சேஃப்டியும் கிடையாது. அதனால நீங்க மேல கட்டுறதுக்கு பதிலா தனியா ஒரு இடத்துல வீடே கட்டிடலாம் சார் சொல்றாங்க. அப்படியா இங்க கட்ட முடியாதா? அட்லீஸ்ட் ஒரு ரூமாவது கட்ட முடியுமான்னு கேட்க இல்ல சார் ஒரு ரூம் கட்டலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அது பின்னால அது உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆகும். கொஞ்ச நாளைக்கு வரையும் தான் அதில் நீடிக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை ரொம்பவே வருத்தமாக விஜய் இதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. வந்தவங்களும் கிளம்ப அப்படி நீங்க தனியா வீடு கட்டுற மாதிரி இருந்தா எங்களே கூப்பிடுங்க சார், நாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வீட்டை கட்டி தரோம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா விஜய் அண்ணாமலைட்டு என்னங்க இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்களேன்னு கேட்க அதுக்கு அண்ணாமலை சொல்றதும் சரிதான், நம்மளுக்கும் பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க, பசங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப ரூம் பிரச்சனை, அடுத்து பேரன் பேத்தின்னு இப்படி நம்ம குடும்பம் வளர்ந்துட்டே போறப்போ இந்த வீடு நமக்கு பத்தாது விஜயா. அதனால நம்ம ஒண்ணு பண்ணலாம், இந்த வீட்டை வர்ற விலைக்கு வித்துட்டு நம்ம வேற இடத்துல இடம் வாங்கி வீடு கட்டிக்கலாம்னு சொல்ல இது விஜயாவுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியா இருக்கு. என் அப்பா கொடுத்த வீட்டை என்னால விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்ல என்ன இருந்தாலும் பசங்க எல்லாரும் வீட்டுக்கு வரட்டும், அவங்க கிட்ட கேட்டு நம்ம ஒரு நல்ல முடிவை எடுக்கலாம் அப்படின்னு எங்க விஜய தலையில மிகப்பெரிய குண்டு தூக்கி இப்ப அண்ணாமலையும் போடுறாங்க.